மேரேஜ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நான் வீடியோ எடுக்கிறவங்களுக்குள்ள பாலும் பழத்தை திண்டே முடிச்சிட்டானுங்க. நான் தான் ஊட்டுனேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இப்ப என்ன உனக்கு ஊட்டுற மாதிரி வீடியோ எடுக்கணுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊட்டிக்கிட்டாங்க வீடியோக்காக. கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்த பின்னாடி தண்ணி மோந்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. அப்புறம் அந்த தண்ணியில வந்துட்டு வெத்தலை விடுவாங்க. இது எதுக்காக விடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பின்னாடி நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். வெத்தலை நேரா விழுந்தா ஆண் குழந்தையா, குப்புறக்கா விழுந்தா பெண் குழந்தையா, கரெக்டான்னு தெரியல. அந்த தண்ணி எடுத்துட்டு போய் எதுக்கு கிச்சன்ல வைக்கிறாங்கன்னு தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் சாஸ்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பொண்ணு அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு அவங்க வீட்லயும் பால் பழம் ஊட்டிட்டு கூட்டிட்டு வருவோம். அப்படியே கூட்டிட்டு போயிட்டோம். போறப்ப நாங்க பொறிக்கடலையோட போனோம், வரும்போது பணியாரத்தோட வந்தோம். பணியாரத்தை ஏன்டா அடிக்கடி கொடுத்து விடுறீங்கன்னு கேட்டாலும் அதுவும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுதான் ரொம்ப அழுதுருச்சு. பின்னாடி பாருங்க ஒரு சைக்கோ, செங்கல் சைக்கோ என் நம்பி சிரிச்சுட்டே இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம டர்னு. ஆர்த்தி என் தம்பி கேக்குறா, எதாடா பொண்ணு அழைச்சிட்டு வந்தாலும் ஆர்த்தி எடுக்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் ஆர்த்தி எடுக்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு போனாலும் எடுக்கிறீங்க, ரிட்டர்ன் வரப்ப ஆர்த்தி எடுக்கிறீங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். இதுக்கு என்ன வார்த்தை சொன்னோம்னா சாஸ்திரம். அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். பணியாரம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு.